நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் 60 வயதிற்கு மேல் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் சலுகை, மூத்த குடிமக்களுக்கு 4 குட் நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான செய்திகள், முக்கிய அறிவிப்புகள், உத்தரவுகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, முன்பு வழங்கப்பட்ட சலுகையில் அதிரடி மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா, புதிய விதிமுறைகள் நடைமுறைகள் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, இதற்காக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 60 வயதிற்கு மேல் கூடுதல் சலுகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும், இதன் மூலமாக வயதானவர்கள், மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். வயதின் அடிப்படையில் குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன், ஓய்வூதியம் பெறுபவர்கள் பயன்பெறும் உதவித்தொகை நலத்திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளையும், சிறப்பு சலுகைகள் சார்ந்த அறிவிப்புகளையும், அதற்கான வழிமுறைகள், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது ஓய்வு காலத்திற்கு பிறகு நிலையான வருமானத்தையும் முதலீட்டிற்கு பாதுகாப்பையும் தேடுபவர்களுக்கு அஞ்சலகத்தின் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் SCSS மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த திட்டத்தில் முற்றிலும் மத்திய அரசின் பாதுகாப்பிற்கு உட்பட்டது என்பதால் இதில் முதலீடு செய்யப்படும் பணத்திற்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என்றும் கூறுகின்றனர். தற்போது இத்திட்டத்திற்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. இது வணிக வங்கிகளின் நிரந்தர வைப்புத் தொகை FD வட்டியை விட அதிகமாகும். இத்திட்டத்தில் இணைவதற்கு 60 வயது பூர்த்தியானவர்கள் தகுதியுடையவர்கள். இருப்பினும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் 55 வயது முதலும், ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை வீரர்கள் 50 வயது முதலும் இத்திட்டத்தில் இணைய சிறப்பு விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு தனிநபர் இத்திட்டத்தில் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இத்திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகள் ஆகும். தேவைப்பட்டால் முதிர்வுக்கு பின் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து கொள்ளும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. வருமான கணக்கீட்டை பொறுத்தவரை ஒரு முதலீட்டாளர் தனது கூட்டு கணக்கில் ரூபாய் 25 லட்சத்தை முதலீடு செய்தால் அவருக்கு வருடத்திற்கு 2,05,000 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். இதனை மாத அடிப்படையில் கணக்கிட்டால் சராசரியாக 17,083 ரூபாய் வருமானம் பெற முடியும். இந்த வட்டி தொகையானது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை முதலீட்டாளரின் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். மேலும் வருமான வரி சட்டத்தின் 80C பிரிவின் கீழ் இத்திட்டத்திற்கு வருடத்திற்கு ரூபாய் 1.5 1,50,000 ரூபாய் வரை வரி விலக்கும் வழங்கப்படுவதும் கூடுதல் சிறப்பம்சமாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக இத்திட்டத்தின் மூலமாக முதிர்வு காலம் எத்தனை ஆண்டுகள், அதேபோல் அதற்கான நீட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் உள்ளதா, அதேபோல் குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், அதிகபட்சமாக எவ்வளவு செலுத்த வேண்டும், யாரெல்லாம் இதற்கு தகுதியுடையவர்கள், குறிப்பாக விருப்ப ஓய்வு பெற்றவர்கள், பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக என்ன வகையான நன்மைகள் உள்ளது என்பது பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, சலுகைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் போய் வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.